திண்ணமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம் மக்காவில் உள்ளதே ஆகும். அருள்நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது. அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 96வது வசனம். காபாவுக்கு முதலில் கதவு வைத்தவர் யார் என்ற விடயத்தில் திட்டவட்டமாக வரலாற்றாசிரியர்கள் ஒருவரையுமே குறிப்பிடவில்லை. என்றாலும் பெரும்பாலான கருத்துக்களுக்கு அமைய 3வது துப்பா மன்னனை வைத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர் யமனின் பழைய மன்னர்களுள் ஒருவராவார். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் புனித காபா கதவின் வடிவங்கள் மாற்றப்பட்டன. பின்பு சவுதி அரேபியாவின் ஆட்சியில் மன்னர் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 1363ஆம் ஆண்டு காபாவுக்கு என்று பிரத்யேக கதவு வடிவமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மன்னர் ஹாலித் ரஹ்மஹுல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் காபாவுக்கு புதிய கதவு அமைக்கப்பட்டு இன்று வரையும் அந்த கதவே மாற்றப்படாமல் இருந்து வருகிறது. குறித்த கதவு 24 அளவிலான 280 கிலோ தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 40 அடி நீளமும் 32 அடி அகலமும் 29 அடி உயரமும் கொண்ட காபாவுக்கு ஜன்னல் கிடையாது. காபாவின் தரைமட்டத்தில் இருந்து 2 மீட்டர் உயரத்தில் நுழைவாயில் 2 கதவுகளை கொண்டு இருக்கிறது. இதில் நுழைய வெள்ளி ஏணிப்படி கொண்டு வரப்படும். காபாவின் 2 கதவுகளும் தங்கத்தினால் செய்யப்பட்டவை. இந்த வாய்ப்பகுதியை மறைக்கும் திரை 7.5 தர 4 மீட்டர் அளவுடையது. அதுவும் சிறந்த வேலைப்பாடுகளால் ஆனவை. காபாவின் உள்ளே செல்ல நகரும் ஏணிப்படிகளை பயன்படுத்துகின்றனர். காபாவின் உச்சுவர்களையும் அதன் கூரை பகுதிகளையும் பச்சை நிற பட்டு துணியால் அலங்கரித்திருக்கின்றனர். அவைகளிலும் திருக்குர்ஆன் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. 3 தேக்கு மர தூண்கள் உள்ளன. முந்தைய காலத்தில் உபயோகிக்கப்பட்ட விதவிதமான 13 விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. காபாவின் கதவு வருடத்திற்கு 2 முறை ஏன் திறக்கப்படுகிறது. முன்னைய காலத்தில் காபாவின் கதவு மாதத்திற்கு 3 முறை பொதுமக்களுக்காக திறக்கும் வழக்கம் காணப்பட்டது. என்றாலும் அது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வருடத்திற்கு 2 முறைகளே திறக்கப்படுகின்றன. முதலாவது ஷாபான் மாதத்தில் 1வது பகுதியில் கழுவி சுத்தம் செய்வதற்காக வேண்டி திறக்கப்படும். 2வது துல்ஹஜ் மாதம் முதல் பகுதியில் கழுவி சுத்தம் செய்வதற்கும் காபாவின் பிடவையை மாற்றுவதற்கும் திறக்கப்படும். அதே போன்று சவுதியின் அரச குடும்பம் காபாவினுள் நுழைவதற்கும் விசேடமாக திறக்கப்படும். அதே போன்று ஹஜ் மற்றும் உம்ராவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை 2 மில்லியன்களை விட அதிகமாகியதனால் நெருக்கடியை கவனத்தில் கொண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்படுவதை சவுதி அரசு தடை செய்துள்ளது.